வணக்கம், வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனுங்க. நம்ம தோட்டத்தில் பார்படாஸ் செரி இருக்குது. இது கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். இந்த சீசனில் அப்பப்போ ஒரு செரி 2 செரி அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டுருக்குங்க. இன்றைக்கி 2 அழகான செடிகள் பொறிச்சிட்டேன். கொய்யாக்காய்கள் நிறையா இருக்குது. ரொம்ப பழமான பின்னாடி பொறிச்சா சில சமயம் கொஞ்சம் ஓட்டை விழுந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை ஓரளவுக்கு காயாக இருக்கும்போதே எடுத்துக்கலாம். ஏன்னா காயை கட் பண்ணி சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் இந்த தடவை ஓரளவுக்கு காயாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு 4-5 ரெடியான கொய்யாக்காய்களை மட்டும் இன்றைக்கி பொறிச்சிக்கிட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா கனமாக பெரிய கொய்யாக்காய். நம்ம செடி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நிறைய காய்கள் வச்சுருக்குங்க. கீழாலேயே கொத்து கொத்தாக நம்மளுக்கு கொய்யாக்காய்கள் நிறைய விட்டுருக்கு. அதில் ஒரு 4 காய் மட்டும் இன்றைக்கி பறித்து கட் பண்ணி நம்ம லேசாக உப்பு கூட தூவி சாப்பிட்லாங்க. உப்பு மிளகாத்தூள் கூட தூவி சாப்பிட்லாம். இந்த ஸ்டேஜில் ரொம்ப நல்லாயிருக்கும். பழமானால் நம்ம அதை அடித்து அந்த உள்ளே இருக்கிற அந்த இதை எடுத்து கூட நம்ம மில்க் ஷேக் மாதிரி கூட போட்டு சாப்பிட்லாம். இந்த ஸ்டேஜ் தான் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால நிறைய 6-8 காய்கள் ஒவ்வொரு கொத்தில் இருந்தது. அதில் 4 காய்கள் மட்டும் நல்லா ஓரளவுக்கு வெள்ளையாக இருந்தது, எடுத்தாச்சுங்க. பாருங்கள், சூப்பரான 4 கொய்யாக்காய். அடுத்து பார்த்திங்கன்னா டே டு டே நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா தக்காளிகள் இங்கேருந்து தான் எடுக்கிறோம். வெளியே கடையிலேருந்து வாங்குறதில்ல. நம்ம நிறைய வெரைட்டி தக்காளி வச்சுருக்கோங்க. நாட்டு தக்காளி, ஆப்பிள் தக்காளி, அப்புறம் செரி தக்காளின்னு நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளிகள் தினம் நம்மளுக்கு அழகாக பழுத்திருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அந்த காம்போடு பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃப்ரிட்ஜில் கூட கொண்டு போய் ஸ்டோர் பண்ண மாட்டேன். அப்பப்போ பழுத்திருக்கிறத தேவைக்கு அந்த சமையலுக்கு தேவையான மாதிரி எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய்கள் வந்திருக்கு. வெள்ளை கத்திரிக்காய் சைஸ் கொஞ்சம் குட்டியாக தான் இருந்ததுங்க. ஆனால் கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாட்டு அவரைக்காய்கள் செடிகள் மறுபடியும் நம்மளுக்கு 2வது காப்பு விட்டுருக்குங்க. நல்ல காய்கள் நிறைய வந்திருக்கு. கொஞ்சம் பூச்சி தாக்கம் இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம அப்பப்போ மீன் அமிலம் ஏதாவது நம்ம எறும்பு பொடி அந்த மாதிரி தூவி விட்டுட்டே இருக்கணும். ஒரு வகையான குளிருக்கு வர புழு இருக்கும். நம்ம எறும்பு பொடி தூவினா கூட அது ஓரளவுக்கு நகர்ந்து போயிடும், இல்லை கீழே விழுந்துடும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரோஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெட் ரோஸ் வெரைட்டிஸ் பூத்திருந்தது. 2 நாள் முன்னாடியே பறிச்சிருக்கணும், பறிக்காமல் விட்டுருச்சு. நல்லா பூத்துருச்சுங்க. எல்லா ரோஸையும் இருந்ததை ஃபுல்லாக பொறிச்சிட்டோம். இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போ போல் தக்காளிகள் வீட்டு தேவைக்கு அளவாக அன்னைக்கு இருக்கிறத பொறிச்சிக்குவேன். அதிகமாக இருந்தாலுமே கொஞ்சம் செடியில் விட்டுட்டு அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் எடுத்துக்குவேன். வெள்ளை கத்திரிக்காய், அப்புறம் நாட்டு அவரைக்காய், அப்புறம் 2 செரி பழம், இது எல்லாமே 4 கொய்யாக்காய், இது எல்லாமே பொறிச்சாச்சுங்க. ஓரளவுக்கு டெய்லி நம்மளோட இந்த 2 சின்ன குடைகள் நிறைஞ்சிரும். அறுவடை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இது இன்றைக்கோட அறுவடை. அடுத்த நாளும் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்துட்டு போடுறேங்க. ரோஸை விட்டுட்டேன். இந்த ரெட் கலர் ரோஸ் நம்ம கொஞ்சம் பொறிச்சு இல்லைங்களா, டபுள் ஷேட் ரோஸு, அதையும் எடுத்தாச்சு. வெண்டைக்காயில் பச்சை வெண்டைக்காய், சிவப்பு வெண்டைக்காய் 2மே காப்பு முடிஞ்சிருச்சுங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு கொத்து கொத்தாக சூப்பராக பந்தலில் தொங்கிட்டு இருக்கிறவங்க சிறகவரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் அதை போட்டு ரெஃபர் பண்ணி பாருங்கள். தம்பட்டை அவரையும் நம்மளுக்கு இருக்குங்க. தம்பட்டை அவரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் காய் வரும். சிறகவரையில் நம்மளுக்கு இப்போ நிறைய காப்பு வருதுங்க. பக்கத்துலேயே பீர்க்கங்காய்களும் வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு பீர்க்கங்காய்கள் அவ்வளோவா வராது. இந்த தடவை தான் பீர்க்கங்காய் வந்திருக்குங்க. நல்லா முத்தியிருந்த சிறகவரைகளை இன்றைக்கி அறுவடைக்கு தயாராக இருந்ததை மட்டும் பொறிச்சிக்கிட்டேன். ஒரு 10-15 சிறகவரை இருந்தால் கூட நம்ம 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கான பொரியல் நம்ம பண்ணலாங்க. ஏன்னா சிறகவரை ரொம்ப நீளமாக இருக்கும். கட் பண்ணால் நம்மளுக்கு நிறைய காய் தேரும். அதனால் இருக்கிற சிறகவரைகள் எல்லாம் அப்பப்போ சேர்த்து பொறிச்சு ஒரு பொரியல் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொடியில் மேலேயும் நிறைய பந்தலில் போய் காய்ச்சிருக்குங்க. அதில் முத்துனதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு, ரொம்ப பிஞ்சாக எடுத்தோம்னா ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். நீங்கள் நல்லா முத்தி இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம சமையலுக்கு வச்சுக்கலாங்க. பாருங்கள், இன்றைக்கி நம்மளோட ஒரு கூடையில் இந்த அளவுக்கு சிறகவரை கிடச்சிது. இந்த சைடு ஒரு சின்ன சிறகவரை செடி இருக்குது. அதுலேயும் ஒரு 2 காய் வந்தது. இது சைஸ் கொஞ்சம் குட்டையாக இருக்கும். பந்தல் இருக்கிறது நல்லாவே நம்மளுக்கு நீளமாக இருக்குங்க. பார்த்திங்களா, நான் நீளம்னு சொன்னோன்னே இந்த சிறகவரை என்னோட உள்ளங்கை விட நீளமாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பறவையோட ரெக்க மாதிரியே இருக்கிறதுனாலே என்னமோ இதுக்கு சிறகவரை அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒரு கூடை சிறகவரை நம்ம இன்றைக்கி பொறிச்சாச்சுங்க. மீதி எல்லாம் கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது. பாருங்கள், சூப்பரான சிறகவரைங்க. இதெல்லாம் ஒரு நாட்டு வெரைட்டி.
மல்பெரி பழமாக இருந்ததுங்க. அதை பறிக்கலான்னு சொல்லிட்டு பாப்பா பறிச்சா. பார்த்திங்கன்னா டபுள் கலராக இருந்தது. பாதி பழம் பாதி வந்து அந்த சிகப்பு கலரில் இருந்தது. சிகப்பு கலராக இருந்தால் லேசாக புளிக்குங்க, மற்றபடி நம்ம பொறிக்கக்கூடாதுன்னு இல்லை. கொத்து கொத்தாக மல்பெரிகள் வந்து பழமாயிட்ருக்குங்க. இது அறுவடை பண்ணுறதுக்கு தான் நாங்களும் ஆர்வமாக இருக்கிறோம். 1 2ன்னு இப்போ இருக்கிறத பொறிச்சிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட சிகப்பு பீட்ரூட் கொய்யா பெரிய சைஸ் குண்டு சைஸுங்க. 2 காய் முதலாக விட்டுருக்கு. இது எப்படி இருக்கும்னு தெரியல. அதே மாதிரி சின்ன பீட்ரூட் கொய்யா, பச்சை கொய்யா இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் எப்போவுமே காய்ப்பு இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி இது கீழால் நிறைய காய் விடுங்க. இப்போ நான் காமிக்கிறது குட்டி பீட்ரூட் கொய்யாங்க. செடி ரொம்ப இத்தினூண்டு இருக்கும். ஆனால் அதுலேயும் பாருங்கள் 2 கொய்யா காய்கள் அழகாக வந்திருக்கு. இது மினி பீட்ரூட் கொய்யா. இதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கட் பண்ணால் நம்மளுக்கு பீட்ரூட் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நார்மல் கொய்யா பழத்தை விடவே கொஞ்சம் வித்தியாசமாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. இது இனி 2 நாளில் நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு கூடை சிறகவரை. நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.